சேரணும்னு எனக்கும் சரி வேணாண்டா சாமி. பயப்படாது. உருவத்தை பார்த்து பயப்படாது. உருவத்துல என்னை வலிச்சுட்டே அண்ணன் அப்புறம் நீ வந்து கோபமா பேசினா தான் நான் உன் மேல விடுவேன். இல்ல நான் அன்பா தான் பேசுவேன். நான் அன்பா பேசினா போதும். அன்பா பேசி நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்தோம். ஃபர்ஸ்ட் நைட் வந்த உடனே முதல் இரவு. ஆமா முதல் இரவு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்கா. எங்க பழத்தை ஆசை ஏங்க ஆளு நல்ல தடியா இருக்குதே, பழம் சின்னதா இருக்குது. எப்போ உருவம் பெருசா இருந்தாலும் அமைப்பு அப்படித்தான் இருக்கு. உங்க பழம் மட்டும் என் கையில மாட்டினா உங்க பழம் என்ன கதியில ஆறு மட்டும் பாரு. के राम प्रसन्न वनमर मीन पगरमार पचमन पूव ने उच्ची मरते कुतम कुरेर ने नंदवनते पचमन पूव ने उच्ची मरते कुतम कुरेर ने नंदवनते अनगे उन्नोमणि तिनिता वेलिमणि तिनिगे कल्लोरन गोरी गोरी पचमल पूव ने उच्ची मरते कुतम कुरेर ने नंदवनते
அமைதி அமைதி எம்பூட்டு ஒரு அமைதியா சாமி. அமைதியா இருக்கா? அமைதியா இருக்கணும். இப்படியெல்லாம் அமைதியா இருக்கக்கூடாது. ஏப்பா? நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் என்னது? நாடா வச்சுட்டு மட்ட மலக்க போனதுக்கு படுத்து எந்திரிச்சு உட்காரியா முதல்ல. எந்திரிக்கிறாக்கா முதல்ல. ஒன்னேதான் கரெக்டா எந்திரிக்கா முதல்ல. எந்திரிச்சாதான் எந்திரிப்பாரு. போட்டு காலமா நீங்க கிடந்த அலையில. ஏமா எந்திரிங்கிறீங்க, அவருக்கு எந்திரிச்சாதான் உட்காந்துட்டு போறது. குருத்திய மூடுறா நல்லா இருப்பது. அது எந்திரிச்சா என்ன எந்திரிக்காது இருந்தா பத்தி எனக்கு ஜோடிய எப்படி இன்னைக்குதான் அத்தப்பு தடப்பா மாத்திருக்காரு பல்க் பீஸ். அக்கமாக்கா அதை பத்தி நான் எங்க மாமாவனுக்கு சந்திச்சு என்ன பண்ண போறோம்னு பாரு முதல்ல. அதே போல எங்க அமைந்திருக்கும் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் மாயகுட மாதவண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் ட்ரிபிள் கே கண்ணன் இன்னொருத்தவங்க திருவேணாமலை சுபதங்கராஜன். ஆமா இந்த 3 இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் 3 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க நேரமா சொல்லுங்கப்பா. குஞ்சிதா பாதமா என்னடா சொல்ற? பெருமாள்ராஜ் யாரு? நானும் பெருமாள்ராஜா? அவரை கண்டாலே அதனால அன்பு இளைஞர்களுக்கு எங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல இங்க நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் பெரியசாமி பொண்ணுசாமி எல்லாமே ஒரே சாமியா வருது. ஆமா நாடக அமைப்பாளர் பெரியசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன். என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்? எத்தனையோ நாடக நடிகர்கள் நானும் சந்திச்சுட்டு வரேன். இன்னைக்கு அருமையான ஒரு சிறப்பு ஜாம்பவான்களை கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆமா அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களையும் என் அன்பு மாமா சேகர் மாமா அவர்களையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த அன்பு பூச்சிப்பட்டி கிராமத்தாரர்களுக்கு கபடி குழு இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைஞர்பட்டி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை சிறப்பாக தொடர்கிறோம். நீங்க நான் சொல்ல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. உண்மையுமே ரொம்ப நன்றி. ஆமா எங்களுக்கு அந்த வாய்ப்பு, ஏன்னா அவங்க இருக்கிற காலத்துல நம்மளாம் அவங்க கூட பயணிச்சோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும். ரசிப்பு தன்மை இப்படித்தான் நம்ம ஏரியாவை பொறுத்தவரை என்னைக்குமே பழசையும் சரி புதுசுலையும் சரி போட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சிருமா? அதே போல அன்பு அண்ணனுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்றேன். சத்து நேரம் நான் படுத்திருந்தேன், கலவரத்தை பார்த்தோன்னு மூத்திரம் தெரிச்சிருச்சு எனக்கு. அந்த பக்கத்தை கிளம்பிடலாம்னு வச்சேன். கட் பண்ணிருந்த ஜாமியல மூமா குத்தா குத்துறாங்க. கட் பண்ணிருப்பா நல்லா இருக்கு. அப்புறம் மாட்டி எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூர்யா சொல்லிட்டே இருக்க, தூக்கிட்டே தான் இருக்க. உன் துருத்திய மூடுறா முதல்ல. உனக்கு என்ன வரணும் போல? அக்கா அக்கா உன போட்டு நொக்காம்பே. ஏது நம்ம அக்காவா? ஆமா தம்பி. நீ மூடுப்பா. நீ ரொம்ப நல்ல மனுஷன்டா ஜாமி. இந்த மல்லாக்க வச்சு உன்னை படுக்க வச்சு அடிக்கிற பாரு. அள்ளிட்ட. ஆமா குண்டி வேற தாம்பல குடும்பத்துக்கு ஆகவே மாட்டேன்.
வேணாம். நான் தான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் குக்கர் புண்டியா முதல்ல என்னோட சேர்ந்துட்டீங்க. முதல் ஆட்டம் பெட்டிக்காருக்கு, இரண்டாவது ஆட்டம் மிருகக்காருக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆனவனுக்காருக்கு, நாலாவது ஆட்டம் தாளக்காருக்கு. நான் எப்படி பாடுறடா மணிகண்டன் பிரபு அவர்களே சொல்லுங்க. பாடி ஜெயிக்கணும். அப்படியா? நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கோவில்பட்டியில பாதி இடத்த உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். எங்க ஊர்ல வந்து என்ன கேள்வி தெரியல? யார் பேர்ல இருக்கு இடம்? என் பேர்ல தான். நான் யாரும் தெரியல. சொல்லவே இல்ல. அந்த மோடி தங்கச்சி ஞாபகத்துல வச்சுக்க. எந்த மோடி? 2000 ரூபாய் செல்லாம ஆக்குனதே நாங்க தான். ஆமா. ஓ அந்த பொம்பளை நீங்க. அதனால ஆரம்பிச்சிரோமா? போட்டிக்கு தயார் தானே? அதனால போட்டிக்கு தயார். போடுறோமா? நல்ல பொண்ணு. ஐச்செட்டுக்கார என்ன பெட்டிக்காருக்கு மட்டும் வாலியமா ஏத்தி வைக்கிறீங்க என்ன? அண்ணே வைனே நமக்கு சார்பு கேள வைனே. நீங்க ஏத்தி விட்டு அவனுக்கு எடுத்து வச்சு விடுங்க. வாயை பிடிச்சு இழுத்து விடட்டும் முதல்ல. ஒரே போகுது. நல்லா ஏத்துக்கப்பா. எக்க வைங்க முதல்ல. ஓகே போங்க. ஏறி நாங்க ஏறிதாங்க மாமா. எனங்க பாரு தோப்புலனா. ஏன் மாமா? நல்லா இழுத்து அடிக்கணும் சரியா? போடுங்க. என்னோட சேர்ந்துட்டீங்கன்னா எப்பவுமே இழுத்து பண்ணல. ஏறி நாங்க ஏறிதாங்க மாமா. எனங்க பல தோப்புதாங்க. ஏறி நாடு மட்டுமா
பாடக்கூடிய ஜதிய கரூர் பிரகாஷ் அவர்கள் ஜதியில அடிப்பாரு. சதியில அடிப்பீரா? நீ இது சரி பண்ணிடாமா? நீ மட்டும் சதியில அடிச்சிட்டீன்னா என் கிண்ணி உனக்கு தான். எந்த கிண்ணி? அப்படியே கிண்ணிய பாக்காத மாதிரியே நடிப்படாது. உன்னைய பத்தி எனக்கு தெரியுமாடா? நீ எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், நம்ம 2 பேரும் எப்படின்னு ஊருக்கே தெரியும். முதல்ல கிண்ணினா அப்படியே தெரியாத மாதிரி சொல்ற. ஆச்சிங்க மாமா, நீங்க முரட்டு கிண்ணியா பார்த்தவங்க. நீங்க கிண்ணியே பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க நீங்க. ஓகேவா? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அவசரப்பட்டு வந்தீங்கன்னா முதலாக கிளம்பி ஓடிடுவாங்க போல. அப்புறம் முடிக்க முடியாதபடி நான் காத்திய மாற்றம் போட்டு இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி தான் நான் சொன்னதுக்கு அப்புறம் யாதிக்குமாமா பின்னால வச்சு அடிக்கிறவரு. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன எங்க கத்துக்கிட்ட? எங்க அப்பா தெரிவித்தாரு. சக்கரவர்த்தி, ஆமா நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க நீங்க டப்பாவில் அடிக்கணும். சரிங்களா? அடிப்பீங்க. இந்த டப்பாவில் நீங்க அடிச்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ மேல நீ டப்பாவில் அடிச்சீன்னா உனக்கு ஐட்ட காலியாக வேண்டியதா. சரிங்களா? போடுங்க மாமா. சரியா? அது எங்க அடிச்சாலும் நம்மளுக்கு ஜோலி முடிச்சா சரி. முதல்ல அழகாய் போக்குதே சுகமாய் தாக்குதே
விடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ மறக்குமா திருமலர் காற்று மறக்குமா அழிகளே என வெறித்து ஓய்ந்து கிடக்குமா மறுவும் தோகி பிரியுமா மறுவழியை பாவமா மதுவில் நீந்த கலக்கமா மடியில் ஏந்த தயக்கமா மயக்கமா மயக்கமா மயக்கமா. இதை நீங்க இப்ப தப்பால அடிக்கணும். அடிப்பீங்களா மாமா? என்ன குறு குறு பாக்குற மேக்கப் பண்ணாதான் படபடன்னு தெரியுவேன். காலையில காரி வச்சு புடிச்சு புடிச்சு துப்புவேன். உலகம் தெரியாம ஏமாந்து போறீங்கடா. நாலு பிள்ளை பெற்றிருக்கிறேன் சும்மாவா? இந்த பாவடை சட்டையெல்லாம் பார்த்தோம்னா சின்ன பிள்ளை மாதிரி எப்படி சிக்கன் தெரியுது எனக்கு. சித்தாத வேலையை கூட சரிப்பட்டு வர மாட்டேன் நான். திருத்தி அதோட மூடி மார்கெட்டு வர வர கூடுது கூடுன்னு மார்கெட்டு சரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கு. முதல்ல ஏவே கண்ணு பட்டுச்சு திருடா புரியா. எனக்கு மார்கெட்டு மட்டும் மறுபடியும் ஏறிச்சுன்னா என் அன்பு தெய்வங்களே நாலு இதயங்களும் நீங்க நாலு பேர் இந்த பூச்சிப்பட்டுல சட்டியோட திரும்பி எந்த சட்டிமா போட 10 ரூபாய் நமக்கு துணி வாசிக்கிறேன் 1500 ரூபாய்க்கு ஆட்டு தோலை வாங்கி போட்டு இங்க கிடு 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 கிடுன்னு அடிச்சு போட்டு தோலை கிடிச்சுக்கிட்டு பொண்டாடிக்கிட்ட சும்மாவே போறேன். ஊமை குத்து வாங்குறதே நீ தான் ஏன்டா தொப்பு தொப்புன்னு போட்டுக்கிட்டு நோட்டுறேன். முதல்ல என்ன பண்றது ஒன்னா பண்றது. அதே போல இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அன்பு மாமா அன்பு தாய் மாமா சேகர் மாமாவை சந்திக்க போறேன். ஆமா அவருக்கு எனக்கும் பாடியில வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா சும்மா முதல் ராத்திரி மாதிரி பிறந்துருவேன். இப்ப அத்திப்பழத்தை சேர்ந்த புகழ் பிரின்ஸ் சார்பாக அருமை சகோதரி அவர்களுக்கு 101 அன்பை போட்டு பெருமிச்சுள்ளனர். 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு எப்ப நான் வைக்க சொல்லணும் அப்பதான் வைக்கணும். நீ யாரு முதல்ல ஆளு ஓடிட்டு ஆளு பாடி ரொம்ப லக்கா இருக்கம்னா
எங்க புடைக்க வருது? ஏன் அடுப்புதான் பெருசு? அடுப்ப வைக்கிறேன், இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. ஓ அடுப்பு வச்சு வச்சிருந்த பிரயோஜனம் இருக்குமா? வேற விறகு வச்சாதான் அதுல பிரயோஜனம். ஏன் அடுப்பு இருந்தா தான் உங்க விறகு நுணத்த முடியும், ஞாபகத்துல வச்சுக்க. அடுப்பே இல்லாம உனக்கு கல்ல வச்சு உள்ள வச்சு விறகு வச்சிருக்கு. அதுலயும் அடுப்பு தானே தயாரிக்கிறாங்க. 3 கண்டு வச்சாலும் அடுப்பா தானே இருக்குது. அடுப்புன்னு அதை சொல்ல முடியாது. ஆனா நீ வச்சிருக்க அடுப்பு அடுப்புதான். எப்படி? ஏன்னா நீ வச்சிருக்க அடுப்பு சரியா இருக்கு. ஏன் அடுப்பு நீ பார்த்ததே இல்லையே? நீ என்ன பார்த்தது இல்லைன்ற? எனக்கு எக்ஸ்ரே கண்ணு மாதிரி இல்லன்னா கண்டுபிடிக்க முடியுமா என்னால? எக்ஸ்ரே கண்ணு மாதிரியா? கண்ணு அப்படி பார்த்தாலே சொல்லி போடுவேன். தம்பி பரப்பு என்னடா இந்த பிள்ளை இப்படி விறகு விறகு இப்பவே நுனிய புடிஞ்சிருவா உங்களுக்கு. இதுவே விறகு மாதிரிதானப்பா இருக்கு. இது விறகுதான். ஒரு வேளைக்கு இதையும் உள்ள வச்சு பத்த வச்சு அடுப்பு வேணும்னா விலைக்கு வாங்கிட்டு போய் உங்க விறக திணிச்சுக்கண்ட பாப்போம். பார்த்து பேசுமா? பார்த்து நீ பேசாமல. ஆம்பளை தெளிவால ரொம்ப பேசி முதல்ல பொம்பளை எவ்வளவு பக்குவப்பட்டு பேசணும் அவங்க தெரிஞ்சுக்கங்க. விவரம் இல்லாம பேசாத. விவகாரம் இல்லாம நீங்க பேசாதீங்க. இந்த பாரு அடுப்பு அடுப்பு. ஆமா விறகு விறகுதான். எவ்வளவு பெரிய தத்துவம்டா. நானும் பார்த்துட்டேன். நானும் பார்த்துட்டேன். எதை பார்த்தேன்? நீங்க எதை பாத்தீங்க? பார்க்கிறத பார்த்தேன். ஆனா அடுப்பு மட்டும் இருந்தா பிரயோஜனம். வேற என்ன இருக்கணும்? விறகு இருந்தாலும் பிரயோஜனம். வேற என்ன இருக்கணும்? அடுப்பு விறகு வச்சா ஒரு பானை வைக்கணும். இருக்குல்ல? பானை இருக்கு. பானை இருக்கு. என்ன பானை வேணும்? ஆனா சரியா சொல்லிட்டேன். ஆமா. அந்த பானையில வச்சோம்னா தான் உலை வாழ முடியும். ஆமா. அந்த உலை போட்டாதான் சரி வரும். சரி வரும். ஆமா. அந்த உலை போட்டோன்னே தான் என்ன சோறு ஆக்க முடியும். சோறு ஆக்க முடியும். ஏன்னா விவசாய சோத்தை ஆக்குனாதானே சாப்பிட முடியும். நம்ம குடும்பம் விவசாய குடும்பம். ஏன்னா விளைச்சல் இல்ல. 2 போகம் 3 போகம் போட்ட காலம் எல்லாம் போச்சு. இப்ப ஒரு போகமே போக முடியாம திணறி. என்ன காரணம் அப்படி? ஏன்னா விவசாய இடத்த பூரா 4 வழிச்சாலைக்கு புறவழிச்சாலை நாட்டு போட்டு விக்கிறாங்க. எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமா. அதனால அன்னைக்கு காலத்துல போட்ட அந்த கருவளங்குச்சியை வச்சு பொழைச்சுக்கிட்டு கிடக்கிறேன். ஆனா அதே நேரத்துல சவுக்கு கம்பு உருட்டு கம்பு வச்சிருக்கேன். அதே நேரத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். பாத்தா பசுமரம் பாட்டுல வந்த மாதிரி சந்தன வாசம் ஒரு கட்டை எடுத்தா சம்பாது வாசனை. அப்படி பல வாசனை வச்ச கம்பு என் கம்பு. நீங்க வந்து அவளை வேற திணிச்சு திணிச்சா வச்சிருக்கீங்க. நான் அடுப்பு திணிச்சு திணிச்சா வச்சிருக்கேன். ஆமா. எந்த மாதிரி அடுப்பு? கேஸ் அடுப்பு, பின்னால வைக்கிற அடுப்பு. கேஸ் அடுப்புனா அதுல பர்னர் நல்லா இருக்கு. இருக்குல்ல? இருக்கா? எங்க பர்னர்? உங்களுக்கு கேஸ் அடுப்பு வேணுமா? ஏன்னா பர்னர் வச்சிருந்தா பிரயோஜனம் இல்ல. அதுக்கு லைட்டிங் வேணும். ஆமா. இந்த லைட்டிங் அடிச்சாதான் பர்னர் தீ பிடிக்கும். அப்படி தீ பிடிச்சாதான் விவசாயம்ல எல்லா விவரமானதும் சமைச்சு சாப்பிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி நீ இப்ப விறகு, நான் விறகு, நீங்க விறகு, நீ வந்து அடுப்பு. அடுப்புனா எப்படி அடுப்பு? நீ வச்சிருக்க அடுப்பு எப்படி அடுப்பு? தூள் அடுப்பு. ஆமா, தூளை உள்ள போட்டு அந்த பாட்டிலோட சரிக்கு சமமா வச்சு அமுக்கி எடுத்து பார்த்தாக்க நடுவுல குழியா இருக்கும்ல. இப்ப நடுவுல குழி இருக்க போய்தான் நான் ஓட்டையில வேசையா பிரமாதமா உள்ள விறக வச்சிருக்கேன். விறக வச்ச உடனே ஏன்னா இது சுள்ளி விறகு. ஒவ்வொருத்தரும் மொக்க விறக வச்சாங்க. இந்த விறகு வேண்டாம் எனக்கு. நம்ம அப்படி இல்லை. சுள்ளி விறகு. அப்படி வச்ச உடனே அப்படி பத்தி அந்த தீப்பெட்டி எடுத்து அந்த குச்சியை அது ஒரு அடி அடிச்சா தீப்பெட்டி யாரு? தீப்பெட்டி ஆம்பளை, பொம்பளை நாங்களா? ஆமா. தீ குச்சி தான் ஆம்பளை. அதுல இருக்க பட்டையில ஒரு அடி அடிச்சா தீ பிடிக்கும். அப்படி தீ பிடிக்கும் போது என்ன ஆகும்? எல்லாமே செவ்வந்தமா சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கிற அமைப்புல எனக்கு நான் விறகு வச்சிருக்கேன். நான் அடுப்பு வச்சிருக்கிறேன். விறகு அடுப்பு ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்கு உன் விறக என் அடுப்புல வச்சு என் அடுப்பு புண்டுகிட்டு போறதுக்கு கேட்கிறேன். ஒரு நோக்கமா சொல்லிய விறக கொண்டாந்து திணிக்கிறேன். கவலைப்படப்படாது. அதெல்லாம் ஆகாது. ஏன்னு கேட்டா என் விறகு லெகுவா மற்ற முரட்டுத்தனமா. நாம அப்படி இல்லை. அப்படி மெதுவா வச்சேன். அழகா பத்தி இங்க அடுப்பு கிட்ட வராம தயவு செய்து. ஏற்கனவே விறக பார்த்தோன்னா அடுப்பு கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கு. அடுப்பே ஆடுதா? அடுப்பு ஆடுனாலும் பரவாயில்ல. உடுப்பு ஆடப்பட நான் வியாபாரத்தை மாத்திட்டேன். வெத்தலை வியாபாரம் பட்டேன். சரி, நான் சுண்ணாம்பு வியாபாரம் பண்ணேன். நீ
வெத்தலை வியாபாரம் பண்ணும்போது சரிக்கு சமமா பண்றீங்க என்னப்பா? சுண்ணாம்பு வியாபாரம் பண்ண மாட்டேனா? நான் வெத்தலை எல்லாம் பெருசுங்கிறேன். வெத்தலை இல்லாம யாருனாலும் இருக்க முடியாது. நீ வெத்தலை இல்லாம யாருனாலும் இருக்க. ஆனா அந்த வெத்தலையை போடணும்னா சுண்ணாம்பு வேணும். இந்த சுண்ணாம்பு தடவனாட்டா எதுல தடவறிய? வெத்தலையில தடவனாட்டா அதுக்கு பெருமை. இப்ப நாங்க அதோட என்ன செய்யணும்? அந்த வெத்தலையும் சுண்ணாம்பு இருந்தா போதுமா? கொட்டைப்பாக்கு. ஆமா, அந்த கொட்டைப்பாக்க உனக்கு கொடுத்தா அந்த கொட்டைப்பாக்கையும் வாயில போட்டு சிவச்சு. ஆமா, நினைச்சாதான் எனக்கு சில நேரத்தில் யோசனை வருது. கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டாதானே வாய் சிவப்புன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெத்தலையும் சுண்ணாம்பு இருக்குது. உண்மையாவே உன் பேர் என்னம்மா? என் பேரு ராதா. உங்க பேரு? உன் பேர் ராதா. உங்க பேரு? என் பேரு குண்டு. என்னது குண்டு? உங்க குண்டா? ஆமா, என் பேர். நான் சின்ன வயசுல எல்லாம் குண்டு விளையாடுவேன். நீ குண்டு விளையாடு. என்ன குண்டா காட்டுங்க பாப்போம். நான் வந்து குண்டு எப்படி விளையாடுவேன்? எப்படி? இந்த பேண்டா போடுவாங்க தெரியுமா? ஆமா, 3 ஓடு போட்டு நடுவுல குண்டு வைப்பாங்க. ஆமா, அந்த குண்டு வச்சு ஒரு 2 குண்டை ஒரு குண்டால அடிக்கணும். ஒரு குண்டால. ஆமா, அந்த குண்டு விளையாட்டுல என்ன வரும்? யாரும் பார்த்தாலும் சந்தேகப்படாத இருக்கிறதுக்கு நம்ம வாட்டுல 2 குண்டை வச்சு ஒரு குண்டால அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி வரும்போது என்ன அப்படி சந்தாவோ சந்தா சந்துக்குள்ள வந்தா 2 பேரும் சேர்ந்தா ஆடலாமே பேண்டா யாராவது வந்தா ஓட வழி உண்டா. ஏன்னா மாட்டிக்கிட கூடாது. ஆமா, மாட்டிக்கிட்டோம்னா மாட்டிக்கிட்டா சரிப்பட வராது. மாட்டிக்கிட்டா நாய் படாத பாடு. ஆமா, அதனால தப்பிச்சம் படுச்சுன்னு ஓடிரணும் முதல்ல. ஆமா செல்வி, ஓடுறத பத்தி நீ பேசாதே. தயவு செய்து நான் எதுக்கு ஓடணும்? நான் நின்னு எத்தனை பேர் நான் சமாளிப்பேன். நீ அப்படிப்பட்ட அப்படியா? நீ என்ன செய்யணும்? என் பக்கத்துல வந்து நின்னு செல்வி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன? அடுப்பு நீ வச்சிருக்க, நான் வச்சிருக்கேன். விறகு நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, நான் வச்சிருக்கிறேன். சுண்ணாம்பு நீங்க வச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. ஆமா, இது என்னது? இது மைக்கு. இதுதான் பொம்பளை. இது என்னது? கேபிள். இதுதான் ஆம்பளை. மைக்ல ஒயர் எப்படி இருக்கு? சொருவி இருக்கு. யாரு நீங்க? வந்து எங்க மைக்ல உங்க ஒயரை கொண்டாந்து சொருவ புரியல. புரியாம பேசுறேன். மைக்ல ஒயர் சொருவி இருக்குது. மைக்கு பொம்பளை ஒயர் ஆம்பளை. 2 நேரா எங்க போகுது? நேரா மைக் எடுக்காரு ஆம்பளை பாருங்க போய் சொல்லுங்க. அந்த ஆம்பளை பேர்ல 2 திருக்குறாங்க பாத்துக்கியா? ஆமா, ஒண்ணு வால்யூம் ஏத்துறது இறக்குறது, இன்னொன்னு ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்றது. இந்த வால்யூம் ஏத்துறது வந்து வரவு செலவு செக் பண்றாங்க. சரி, ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்றது குடும்பத்தை கட்டுப்பாடு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் மாதிரி குடும்பம் அமையணும்னா ஒரு ஆணுக்கு பெண் சேரணும். உன்னைய பார்த்த உடனே என்ன பண்ணுது? சேரணும்னு எனக்கும் ஒரு சரி வேணாண்டா சாமி. பயப்படாது. உருவத்தை பார்த்து பயப்படாது. உருவத்தில் என்னை வலிச்சுட்டே நீ வந்து கோபமா பேசினா தான் நான் உன் மேல விடுவேன். இல்ல, நான் அன்பா தான் பேசுவேன். நான் அன்பா பேசினா போதும். அன்பா பேசி நம்மளுக்கே கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்த உடனே ஆமா முதல் அங்க இருந்து உன்ட்ட ஒரு பால் செம்புல பாலை கொடுத்து பால் செம்புல கொண்டு வர குடத்துல அப்பதான் எனக்கு இருந்தாதானே குடத்துல கொண்டு வரதுக்கு உன் செம்பு நல்ல செம்பு தான் இருந்தாலும் நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க. இல்லம்மா, செம்பை பயன்படுத்திட்டாங்க. வீட்டு செம்பை நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க. அங்கங்க வெளியே போகும்போது உங்க வீட்டு தானே ஓரமா இருக்கு, செம்பை பயன்படுத்திட்டாங்க. அதனால அந்த செம்பு வேண்டாம், குடத்துல கொண்டு வந்து பால் கொடுத்தேன்னா நான் உனக்கு பழம் தருவேன். எந்த பழத்தை? நம்ம விவசாயத்துல வந்த பழம். என்ன பழம்? பழம் வச்சிருக்கேன். விவசாயத்துல வந்த பழம் நல்லா சாப்பிடுவேன். அந்த பழத்தை வச்சுட்டு நீ ஒரு பாட்டு பாட. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்கா. எங்க பழத்தை ஆசை ஏங்க ஆளு நல்ல தடியா இருக்குது, பழம் சின்னதா இருக்குது. எப்போ உருவம் பெருசா இருந்தாலும் அமைப்பு அப்படித்தான் இருக்கு. உங்க பழம் மட்டும் என் கையில மாட்டினா உங்க பழம் என்ன கதியில ஆக மட்டும் பாருங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அப்படி நசுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பழத்தை நசுக்கிட்டே இருந்தா உனக்கு பஞ்சாமிரதம் போட்டே கொடுத்துருவேன். நீ கவலைப்பட. பஞ்சாமிரதமா சாப்பிட்டாரு தெரியும். இதுவரை நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. நல்லா அழகா பேசுனீங்கல்ல. நீங்க பேசாதீங்க. முதல்ல நானும் போனா போயிட்டு போறேன். ஆம்பளை ஆச்சு. சரி, சின்ன பையனா இருக்கிறீங்களா, நல்ல இளைஞர்களா இருக்கிறீங்களா, நல்லா
வச்சிருக்கீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப பிரியமா செய்வேன். ஏன்னா இப்படி வேகமா பேசுற பிள்ளைய பூரா விசுக்குன்னு படுத்துருவாங்க. எங்க படுத்துருந்தா பஸ் ரைட் வந்தாலும் தூக்கம் வருதுன்னு படுத்துருவாங்க. அதுக்காக சொல்லி தப்படுக்கப்படாது. நான் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒருத்தர் சூர்யா இருக்காரு. ஆமா இருக்காரு. ஆமா. உனக்கு சூர்யா என்ன பிடிக்குமோ? ஆமா. சரி என் மருமை இந்த நீங்க அப்படிதான் இருக்கணும். சரி உனக்காக நான் எப்படி உயிரை வச்சிருக்கேன். உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிர் உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிர் உனக்காக, எதுக்காக கண்ணே எதுக்காக, எப்பவும் எப்படி எப்படி இருப்பது எதுக்காக, எதுக்காக கண்ணே எதுக்காக, எப்பவும் எப்படி எப்படி இருப்பது எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக, உள்ள காலுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிட முடிவாக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியரும் அது உனக்காக. நல்லா பேசுறீங்க. உங்க திறமையை நான் டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு 3 கேள்வி கேட்கிறேன். துள்ளாமல் இருக்கிற பிராணி எது? துடிக்காம சாகுற பிராணி எது? தூங்காம இருக்கிற பிராணி எது? அருமையான கேள்வி. துள்ளாம பிறக்கிற பிராணி எது? நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாதனால என்கிட்ட கேட்டு. ஆமா, தெரிஞ்சு கேட்டு. தெரியுமா? தெரியுமாப்பா? பிரகாஷுக்கு தெரியுமா? தெரியாதப்பா. அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. ஏன்னா அவன் தோல் வாத்தியம், தொலைக்கருவி, அவனும் தோல் வாத்தியம். 2 பேரும் தோலை தொட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு வாசிக்காம விட மாட்டாங்க. எந்த தோலை? கதையலா இதை சொல்ல வந்தேன். நீங்க தப்பா எடுத்துக்கிறாரு. தப்பா அவன் இருக்காங்க. அதனால துள்ளாம பிறக்கிற பிராணி எது? துள்ளாம பிறக்கிற பிராணி ஆமை. குடிக்காம சாகிற பிராணி வாத்து. வாத்து கழுத்தறுத்து போட்டாங்க பாரு, அது வாட்டில உயிரோட இருக்கும் நினைச்சு போயிட்டே போய் தொம்புன்னு அங்கிட்டு போய் விழும். துடிக்காம தூங்காம இருக்கிற பிராணி மீன். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? உயவன் செய்யாத சக்தி, மழை பெய்யாத நீர், வெளுக்காத வெள்ளை, 3 ஒன்னில் அடக்கம். 3 ஒன்னில் அடக்கம். எண்ணில் அடக்கமா? அது என்ன? நான் சின்ன பிள்ளை தானே, எனக்கு நீங்க தான் சொல்லி தரணும். நான் என்னைக்கும் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு காலத்துல உன்னை மடியில வச்சே சொல்லி கொடுத்தேன். மடியில வச்சு
இப்ப மடியில வச்சு சொல்லி லோகிதாசை போடும் போது எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நீங்க தானே. இப்ப குயவன் செய்யாத சட்டி சட்டி குயவன் செய்யாத சட்டினா இப்ப எல்லாரும் சொன்னோம்னா தேங்காயை சொல்லுவாங்க. தேங்காயை குயவன் செய்யாத சட்டி அந்த தேங்காய் உள்ள தேங்காய் ஓடு தேங்காய் மூடிட்டு அந்த ஓடு குயவன் செய்யாத சட்டி மழை பெய்யாத நீர் உள்ள விட்ட தண்ணி தேங்காய் தண்ணி விழுக்காத வெள்ளி அதுல இருக்கிற பருப்பு இது 3 ஒன்னில் அடக்கம். அது 3 ஒன்னில் அடக்கம். ஆனா நான் சொல்றது என்னன்னா விட மாத்தி சொல்லியே பழக்கப்பட்டேன். குயவன் செய்யாத சக்தி நம்ம உடம்புதான். எப்படி ஏன்னா சொல்லியிருக்க காயமே கொஞ்சம் நான் கட்டடித்த பையனா வாங்கினான் குயவன் செய்த மண்ணு பாட்டம் போடதான் இருக்கான். அந்த குயவன் செய்யாத சக்தி நம்ம உடம்பு. மழை பெய்யாத நீர் நமக்கு வேர்க்கிற வேர்வை. மழை பெய்யாத நீர் வெளுக்காத வெள்ள உற்பத்திக்கு பயன்படும் புரிஞ்சுக்க புரியாத அதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. உனக்கு நான் விளக்கம் கொடுத்து சிக்கல் ஒன்னில் அடக்கம். அதனால அந்த வகையில பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா இருக்காங்க. எனக்கு இருக்காங்க. உனக்கு இருக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மா உங்க அப்பா எனக்கு மாமனார். ஆமா எங்க அம்மா உங்களுக்கு மாமியாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு மாமனாரை பிடிக்காத? மாமனாரையும் பிடிக்கும். மாமியாரையும் பிடிக்கும். மாமியார் தானே நீ இல்லாத நேரம் வந்து ஏதோ நல்லது கொள்ளது செஞ்சு கொடுக்கும். அது உனக்காக எனக்காக பிள்ளை நல்லா பராமரிக்கணுமே அப்படின்ற எண்ணத்தோட. அதனால எனக்கு பிடிக்கும். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அண்ணன் தம்பி இருக்காங்க. ஆமா அண்ணன் கலெக்டரா இருக்கேன். தம்பி ரயில்வேல வேலை பார்க்கிறேன். கவர்மெண்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேராலையும் பிரயோஜனம் இல்லை. அண்ணன் கலெக்டர்னா எங்க கலெக்டர் இருக்காரு? நலம் ஹோட்டல் இருக்குல்ல அதுல புல் கலெக்டரா இருக்காரு. தம்பி ரயில்வேல வேலை குடரோட்ல. அப்ப அந்த ரயில் ஓடுனா இவன் நிப்பான். இவன் நின்னா ரயில் ஓடும். ஏன் அப்படி? ஆனா 2 பேராலையும் பிரயோஜனம். நீங்க நான் நல்ல வேலையா சேர்த்துவேன். நான் படிச்சிருக்கேன். என்ன படிப்பு? நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். அது மாதிரி டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன். உனக்கு டைப் சொல்லி தந்துருவேன். இப்போ டைப் உனக்கு டைப் அடிச்சிருக்கியா? ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு. டைப் படிக்கிறது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பயன்படும். இந்த டைப் படிக்கிறது எப்படின்னா இப்போ ஆம்பளை பிள்ளை டைப் படிச்சா எப்படி எடுப்பான், பொம்பளை பிள்ளை டைப் படிச்சா எப்படி எடுப்பான் திட்டம் எனக்கு முன்னால என்ன நம்ம தட்டுப்படுது. முதல்ல தட்டுப்படும், அதுக்கப்புறம் உள்படும், அப்புறம் வெளிப்படும். என்ன தேவை எதையாவது உன்னை சொல்லி என்னையும் கெடுத்துறாங்க. இப்போ டைப் மிஷின் இதுதான். டைப் மிஷின்ல முதல்ல பொம்பளை பிள்ளை அடிக்கிறா டைப். பொம்பளை பிள்ளை டைப் அடிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும், அந்த மிஷினுக்குள்ள பேப்பரை வைக்கணும். பேப்பரை வைக்கும் போது எப்படி சத்தம் வரும்? பேப்பரை வச்சாச்சா? இப்போ டைப் அடிக்கிறா. ரொம்ப பாதுகாப்பு. எவ்வளவு விவரமான ரொம்ப பாதுகாப்பு. உடனே பொம்பளை பிள்ளை டைப் அடிக்குது. ஆம்பளை பிள்ளை பார்த்து சைட் அடிக்கிறா. ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைல டைப் அடிக்கிறா. பொம்பளை பிள்ளை பேப்பர் எடுக்கும்போது எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா. ஆனா ஆம்பளை பையன் டைப் அடிக்கும் போது பொம்பளை பிள்ளை டைப் அடிக்கிறது இப்படி. ஆம்பளை பையன் டைப் அடிக்கும் போது பொம்பளை பிள்ளை சைட் அடிக்கிறது. அப்புறம் அவன் சைட் அடிக்கிறது. இருக்கத்தான் செய்யணும். அப்ப ஆம்பளை போய் டைப் அடிக்கிறது அந்த மிஷின்ல பேப்பர் எப்படி உருவாங்க தெரியுமா? அது மட்டும் ஏன் நீளமா வருது? அது நீளம் தானே. வேகமா இருக்கான், பேப்பரை வேகமா இருக்கான். அதனால நீ புரியாம பேசக்கூடாது. அது பேப்பரை வேகமா இருக்கான். அந்த இடங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு அமைப்பு. உனக்கு நல்ல மனசு, ஆரோக்கியமான மனசு. ஆமா, நல்ல பிள்ளைங்க. உன்னை செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கே பிடிச்சிருக்கு. காரைக்குடியிலிருந்து ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த அமைப்பு வரும்போது எப்படி உங்க பக்கம் எனக்கு அது வந்துருச்சுல, என் காலை எடுத்து சொல்லவா? ஆமா,
காப்பாத்துவீங்க? ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிட்டு வர. நல்ல வேலை. அந்த நல்ல வேலையை தேடி உன்னை நல்லபடியா நான் காப்பாத்துறேன். சரி. நீ அதனால கவலைப்படக்கூடாது. அப்போ நான் சென்னையில போய் நல்ல வேலையா தேடிட்டு வரேன். நல்ல வேலையை தேடிட்டு வரேன். நீ விடை கொடுக்கணும். விடையா? இப்பதானே உங்க காதல் பண்றோம். இனிமே நமக்கு கல்யாணம் பண்ணணும், முதலிரவு நடக்கணும். எல்லாம் நடந்துருச்சா? நடந்துட்டு போறோம். அதுக்கு முன்னாடியே விடை கொடுக்கணும். விடை கொடுன்னு கேட்டுட்டேன். நீ விடை கொடுக்க போற. நம்ம 2 பேரும் கல்யாணம் நல்லபடியா முடிக்கணும். நல்வாக்கு நீ கோடடி, நான் 4 நாளில் வந்திடுவேன். அன்பு ரசிக பெருமக்களே, என்னுடைய அருமை மருமகள். நாடகத்துல நடிக்கும் போது நாங்க எல்லா சேட்டையும் பண்றோம். ஆனா என்னுடைய பாசமான மருமகள், அவளுக்கு நீங்க இன்னும் நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். அது மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு வயசாகி போச்சு, இருந்தாலும் என்னை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, இந்த ஊருக்கு மதிச்சு என்னை கூப்பிட்டுருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அன்பு மருமகளுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் நீங்க வாழ்வு தரணும்னு என் அன்போடு கேட்டு என் சிரசை உங்கள் பாதங்களில் வைத்து வணங்குகிறேன். போகும்போது சந்தோஷமா போகணுமா? அழுதுகிட்டு போகக்கூடாது. என்னடி இவ்வளவு தூரம் உனக்கு
அப்படி இழுக்கப்படாது. இழுக்கிறவன் இழுத்தாத்தான் நல்லா இருக்கும். எல்லாரும் இழுத்தாங்கன்னா சப்பாத்தி விட மாட்டேன். அதனால அப்படி வந்துடக்கூடாது. ஆமா, இது வரைக்கும் நீ இருந்தியா? உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு மேல 2 கீழே 1. உன் வீடு தெருவு அந்த பார் அது எத்தனை பிள்ளை இருக்கு? இருக்கிற இடத்துல இருக்கு. இல்ல எங்க இருக்கு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. அந்த 2 பாரு 1 அன்னைக்கே சொன்னேன். என்ன ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நாங்க 2 பேரும் போயிருக்கோமே. எதுக்கு? கொஞ்சம் தொட்ட குறைய பிடிக்காது. யார் இருக்காங்க? அந்த வீடா இருக்கட்டும். அவங்க வந்துடாம பார்த்து யாரு பையன் நான் வந்துட்டா பரவாயில்ல, அவங்க வரக்கூடாது. நானா வந்து பேசாம தூங்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க கும்பாபிஷேகம் பண்ணிடுறாங்க. அதனால எப்படி இருக்கணும்? அண்ணன் போல நடந்து வந்து நாடத்தோடு குனிந்து அண்ணன் போல நடந்து வந்து